ஹலோ, கண்ட்ரோல் ரூம். என்னது? கட் பண்ண தலையா? என்ன என்ன வெட்டி போட்ட கையா? மணிப்பால் போரா? என்ன என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது? மணிப்பால் போரா? மணிப்பால் போர். டெல்லியில அடுத்தடுத்ததா பாடிகள் கிடைச்சிட்டு இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் 20 பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா எதுக்காக யார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் இன்னும் தெரியல. திரௌபதி சுயம்வரத்துல எவ்வளவோ பேர் அங்க நடுவுல இருந்த மீன் கண்ணை குறி வச்சாங்க. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப அர்ஜுனனுடைய பார்வை தெளிவா இருந்துச்சு. அவனுடைய லட்சியம் மீன் தான். அதனுடைய கண்ணு மட்டும்தாங்கிறதுனால அதை பார்த்து அடிச்சான். வாழ்க்கையில நானும் அந்த அளவுக்கு கவனமா தான் இருக்கேன். உயிரே போனாலும் என் டார்கெட்டை விட மாட்டேன். வினோத், பிள்ளைங்களோட ஸ்கூலை சேஞ்ச் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை. என் வார்த்தையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஷெஃபாலி. அவங்க ஸ்கூல்ல ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய பிள்ளைங்களை எதுக்காக அந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும் சொல்லி அங்க கிரைம் நடக்குது. உனக்கு புரியுதா? வினோத், நான் ஒத்துக்கிறேன், நடந்த விஷயம் ஒன்றும் கரெக்ட் இல்ல. ஆனா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணமா நாம தப்பான டேக் போடக்கூடாதுல்ல. ஒரு போலீஸ் ஆபீசரா எனக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. நான் சொசைட்டிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஒரு தடவை நடந்த கிரைம் திரும்பவும் நடக்காதுன்னு. வினோத், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சார், நான் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்? என்னோட ஹஸ்பண்ட் கப்பில காணோம் சார். ப்ளீஸ் கண்டுபிடிச்சு கொடுங்க. நீங்க பயப்படாதீங்க, உட்காருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்ப சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? எங்க அப்பா காணாம போயிட்டார் மேடம். மார்ச் 4ஆம் தேதி நானும் அம்மாவும் எங்களோட பாட்டி வீட்டுக்கு ஜெய்ப்பூருக்கு போனப்பதான் எங்க அப்பாவை நாங்க கடைசியா பார்த்தோம். கபில், உன் புருஷனை கூட்டிகிட்டே வரமாட்டியான்னு எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்களும் எங்கள் கூட வரலாம்ல? அனிதா, நான் எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு ஷெட்யூல் டைட்டாக இருக்கு. கொஞ்சம் கூட டைமே இல்லை. வீட்டில் உட்காந்து கேம் விளையாடிட்டே இருப்பீங்க, ஆனால் டைம் இல்லைன்னு சொல்வீங்க. ஏன்னா கேம் விளையாடுறதுனால தான் என் மைண்டே வேலை பார்க்குது. உனக்கு தெரியுமா, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாருமே இந்த மாதிரி மைண்ட் கேம் விளையாடி தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க. ஆனால் அப்பா, உங்களால் தான் நான் என் லைஃப்பில் பின்னாடி போகிறேன்னு நினைக்கிறேன். டே யஷ்வந்த், நான் என்னடா ஒன்று பண்ணேன்? நான் டிகேஎஸ் இன்ஸ்டியூட்டில் MBA படிக்கலான்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு அட்மிஷன் ஃபீஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா என்னோட பையன் சாதாரண ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது எனக்கு விருப்பமே இல்லை. சாதாரண இன்ஸ்டியூட்லாம் ஒன்றும் இல்லை. அது டெல்லியில் டாப் இன்ஸ்டியூட், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அது வேர்ல்டு நம்பர் 1 கிடையாதுல்ல. நான் உன்னை ஃபாரின் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு 6 மாதம் இங்கே இரு. அதுக்கப்புறம் நீ படிக்கிறதுக்காக UK போகலாம். என்ன உண்மையா? UK போறத பத்தி பார்க்கலாம் சாஸ்வத். வா, நமக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. நான் சாப்பாடு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், மறந்துடாம சாப்பிட்டுருங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க யார் கூடயும் சண்டை போடாதீங்க, சரியா? எனக்கு நீங்க 2 பேரும் டாக்ஸில போறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம வண்டி மட்டும் தொலைஞ்சு போகாம இருந்திருந்தா. நீங்க அதையே சும்மா நினைச்சிட்டு இருக்காதீங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் ஒன்னும் அதை பத்தி யோசிக்கலாமா? நீங்க ரிட்டர்ன் வரும்போது ஒரு பிராண்ட் நியூ காரை வாங்கிட்டு வந்து நான் பிக்கப் பண்றேன் பாரு. சரி சரி, கவனமா போங்க. டே, போனதும் கால் பண்ணு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட டெய்லியும் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் அவர்கிட்ட கடைசியாக பேசினோம். ஒரு நிமிஷம், அப்பா கால் பண்ணுறாரு. ஹலோ அப்பா. டே, நீங்கள் எங்கடா இருக்கீங்க? ஆண்டி வேலை தான்ப்பா இருக்கோம். 10 மினிட்ஸில் ஜெய்ப்பூர் ஸ்டேஷன் போயிடுவோன்னு நினைக்கிறேன். சரி, உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு நானே வரேன், சரியா? ஓகேப்பா. அதுக்கப்புறம் அப்பாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்தது. எங்கே போனார்னே தெரியல. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. அவர் ஆஃபீஸ்க்கும் போகலை. கபில் கோச் என்ன பண்றாரு? எங்களுக்கு ஒரு டிராவல் ஏஜென்சி இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, வேலை விஷயமா அவர் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம். இல்லை மேடம், அப்பாவுக்கு ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. கார் தொலைஞ்சு போச்சுன்னு நீங்க சொன்னீங்க, அது எப்ப நடந்தது? நாங்க ஊருக்கு போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் காரை திருடிட்டாங்க. ஒருவேளை கபில் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தாருன்னா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? கபில், உனக்கு எத்தனை தடவை சொல்றது இங்க கார் பார்க் பண்ணாத? என்ன தினமும் இதுதான் பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏங்க இங்க பாருங்க, இவரை கார் எடுக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட காரே இல்ல.
ஆனா என்னோட காரை பத்தி எதுக்கு நீங்க என் பொறாமப்படுறீங்க? பார்க்கிங்ல வந்து என் கூடவே பேசிட்டு இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் வண்டி எடு, இல்லனா கிளாஸை உடைச்சிருவேன். நீ இந்த வேலை இப்ப உடைச்சிருவேன். ஒண்ணு ஏய், என்னடா என் மேல கை வைக்கிற? என்ன? சொன்ன கேளுப்பா. கார் தொலைஞ்சு போனப்போ எல்லாருக்கும் முன்னாடி எங்களுக்கு அவர் மேல தான் சந்தேகம் வந்துச்சு. நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமா, அப்பா மாயாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. மாயாப்பூர்ல அப்பாவோட ஆஃபீஸ்க்கு வெளியே தான் அவரோட காரை திருடி இருந்தாங்க. மேடம், எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை கபில் தனியா இருந்ததுனால அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது மேடம். எப்படி இருக்கு கபில் சார்? ரொம்ப நல்லா இருக்குதுயா. உன்னோட கை அப்படியே மேஜிக் பண்ணிடுச்சு. இது சின்ன சின்ன சேவை பண்ற கை தான் சார். உங்களை மாதிரி ஆளுங்களோட கை எங்க தலை மேல வச்சிங்கன்னா எங்களுடைய லக்கே வேற மாதிரி ஆயிடும் சார். நீ என்னதான் தேய்க்கிறியா இல்ல நெய்யே தேய்க்கிறியா? அப்படி இல்லை சார். விஷயம் என்னன்னா, என் பையன் படிப்புல கொஞ்சம் வீக்கா இருக்கான். அதனால தான் அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கேன். ஏதாவது வேலை கிடைச்சா அனுப்பிடுவேன் சார். இங்க பாரு, இந்த இளரத்தம் பசங்களுக்கு கஷ்டம் என்னன்றதை காட்டணும். நீ அவனை நம்பி பணத்தை வச்சனா ஒர்க் அவுட் ஆகுன்றது கேரண்டியே இல்லை. நான் உன்னை எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ண வைக்கிறேன், சரியா? கொஞ்ச நாள் வேலை பார்த்தனா அப்போதான் உனக்கு அறிவே வரும். என்ன சொல்ற? நீங்க கரெக்டாக தான் சார் சொல்றீங்க. உன்னா உன்கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா நீ ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடாது? வேணாம் சார், நான் படிக்காத ஆளு, எனக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அட, நான் தான் இருக்கேன்ல. இங்கே பாரு, புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணனா பெரிய ஆளாக வருவேன். ஒரு தடவை உன் மூளையை பயன்படுத்து, அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே வேற லெவலில் மாறிடும், சரியா? இங்கே பாரு, நம்ம வெறுங்கையோட வந்து வெறுங்கையோடவே போகிறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது பெருசாக சாதிச்சோன்னா இந்த உலகம் நம்மளை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோம். நீங்க சக்சேனவா? சொல்லுங்க. கபில காணோன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி பேசணும். அவங்க 2 பேரும் உங்ககிட்ட பொய் சொல்றாங்க மேடம். ஆமா, அவனுக்கும் எனக்கு சண்டை நடந்துச்சு. அதுக்காக அவனை கிட்னாப் பண்ணுவேனா? கபில் ஏன் எங்கேயுமே காணோம்? அவர் எங்கே இருக்காரு? மேடம், அவங்க பையன்கிட்டயும் பொண்டாட்டிக்கிட்டையும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் தான் ஏதோ பண்ணிட்டு என்ன மாட்டி விடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், கபிலை நான் 5-6 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். கொஞ்ச நாளா வீடு லாக்ல தான் இருந்துச்சு. கபிலும் அவருடைய ஃபேமிலியும் வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்துட்டாங்க, அவனை காணோம். அவங்க 2 பேர் தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க மேடம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, கபில் எப்போலேருந்து வரல? சார், அவர் 6-7 டேஸாக வரல சார். 6-7 நாளா இங்க வரலையா? ஆமாம் சார். ஒருவேளை ஸ்டெஃபி மேடம்க்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஸ்டெஃபியா? சரி, ஸ்டெஃபி யாரு? சார், அவங்க கபில் சாருக்கு செக்ரட்டரி. ஹாய் ஸ்டெஃபி, நீ எப்படி இருக்க? நான் ஒன்றும் உன்னை நல்லா விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணல. கபிலை பற்றி கேட்க தான் பண்ணேன். அவனை நீ என்ன பண்ண? மேடம், அவரோட பேச்சை கேட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்களா நீங்கள்? நான் அப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் ஊருக்கு போனோம். எங்கள் அப்பா டெல்லியில் தான் இருந்தார். இந்த விஷயத்த உங்க நெய்பர் கிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 4th மார்ச்லேருந்து 8 மார்ச் வரைக்கும் உங்க ஃப்ளாட் லாக்ல தான் இருந்திருக்கு.
ஆனா இங்க யாருமே கபில பார்க்கல. கபில் 4th மார்ச்ல இருந்து ஆபீஸ் கூட போகல. அவர் ஆபீஸ் போகாம என்ன பண்ணாரு? உங்களுக்கு ஸ்டெஃபி தெரியுமா? ஆமாம், அப்பாவோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரலன்னு உடனே நாங்கள் அவங்களுக்கு தான் கால் பண்ணோம் மேடம். அவங்களும் அப்பா ஆஃபீஸ்க்கு வராத விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸ்டெஃபியும் 4th மார்ச்ல இருந்து ஆபீஸ்க்கு போகலையா? ஒருவேளை ஸ்டெஃபிக்கும் கபில்க்கும் ஏதாவது இஷ்யூ இருக்கா? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஆனா அங்க கபில் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த மாதிரி எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல. கபில் ஃபோன் மூலமா லொகேஷன் வாங்குனீங்களா? மேடம் 8th மார்ச் ஊருக்கு வெளியில லாஸ்ட் லொகேஷன் மேடம். 4th இருந்து 8th வரைக்கும் ஊருக்கு வெளியில வேற இடத்துல இருந்திருக்கு. ஆக்டிவா தான் மேடம் இருந்திருக்கு. அண்ட் ஸ்டெஃபியோடதும் சேம் லொகேஷன் தான் காட்டுச்சு. இது கெஸ்ட் ஹவுசஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் ஹப் தானே? உடனே போய் பார்க்குறேன் மேடம். அங்கே என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு லைனில் வரேன் மேடம். ஓகே. இங்கதான் நிறுத்துங்க. அந்த வீடு லாக்ல இருக்குமா? நீங்க எங்க கூட தான் வரணும். 4th மார்ச் ஈவினிங்ல இருந்து 8th மார்ச் ஈவினிங் வர நீயும் கபில் இந்த ஹோட்டல்ல தான் இருந்தீங்க. கபில் எங்க? எனக்கு தெரியாது. நான் கடைசியா அவரை மார்ச் 8ஆம் தேதி தான் பார்த்தேன். உங்க 2 பேருக்கு அஃபேர் எப்பத்துல இருந்து இருக்கு? 2 வருஷமா. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? மனுஷன் சரியான வழியில போறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். ஆனா லைஃப்ல நடக்கிற சில மாற்றங்களால எல்லாமே வீணா போயிருது. ஒருவேளை அவர் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஒருவேளை ஸ்டெஃபி நாம 2 பேரும் இதே மாதிரி ஐஸ் கியூப் மாதிரி இருந்தா நாம இந்த ஒரே ஜார்ல மெல்ட் ஆயிடலாம்ல. அஃப்கோர்ஸ் நம்ம 2 பேருடைய டெஸ்டினியில நாம சந்திக்கணும்னு எழுதியிருக்கு. ஒருத்தர் தனியா இருக்க முடியாதுல்ல. அப்பனா உன் பொண்டாட்டிக்கு ஏன் டிவோர்ஸ் கொடுக்கல? ஒருவேளை டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தா கண்டிப்பா கொடுப்பேன். அசோக், உனக்கு உன் பொண்டாட்டிக்கு கொடுக்கவே பணம் இல்ல, எனக்கு எதுக்காக ஹோப் கொடுக்குற? என்ன பண்ண சொல்ற? என் பொண்டாட்டி பணத்துல தான் வாழ்றேன். அப்புறம் நீ என் பொண்டாட்டியை பத்தி அவளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானும் என் லைஃபை விட்டு அவளை தள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளோ காரணம் தேடுறேன். ஆனா நீ என்னை கண்டிப்பா நம்பலாம். அமைதியா உட்காருப்பா. சரிங்க பாரு, வாங்கிக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ. இதை நீ உன் பொண்டாட்டிக்கே கொடுத்துக்கோ. நான் உன் மேல இருக்க நம்பிக்கையிலலாம் சத்தியமா இங்க இல்ல. நான் ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன். அது நல்லது தானே. நானே உனக்கு வேலை வாங்கி தரேன். என்ன சொல்ற? சரியா? இப்போவாவது நம்ப. கபில், ஸ்டெஃபி ஃபாதர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டாரு. ஸ்டெஃபி தனியா இருக்கா. புரியுது அசோக், நீ உன் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனால் ஒர்க் தான், ஃபேவர் தான். சரியா? எனக்கும் எந்த ஃபேவரும் அவசியம் இல்லை சார். நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கறது உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா அப்போ எனக்கு வேலை கொடுங்க. எல்லாருமே இங்கே வேலையை நல்லாவே கற்றுப்பாங்க. ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வேற. ஆனால் உன்னோட அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த வேலை கூட ரொம்ப பிடிக்கும். வெல்கம் ஆன் போர்ட். தேங்க்யூ சார். கபில் சாருக்கு குட் சென்ஸ்ன்றதே கிடையாது. எல்லாரையும் கவனிச்சுக்கவும் அவருக்கு தெரியும். அவருக்கு ஒருத்தரை பிடிக்கலனா அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருப்பாரு. எனக்கு அசோக்கை பற்றி தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அவரோட பொண்டாட்டி அவர் எப்பவுமே விட மாட்டார். அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட ரொம்ப பெரிய இடம். ஒருவேளை உனக்கும் அசோக்குக்கும் இருக்கிற அஃபேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் 2 பேரோட கதை முடிஞ்சே போயிடும். எனக்கு தெரியும் சார். ஆனால் அவரை விட்டு என்னால் வர முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு தடவை வர்ணதேவர் தர்மராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த பூமியில் சர்ப்ரைசிங்காக என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னார், பூமியில் சர்ப்ரைசிங்னு ஒன்று இருந்தால் அது என்னன்னா
மனுஷங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன வரும்ன்ட்டு. இருந்தாலும் கூட அவங்க அவங்களுக்காக தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கபிலுக்கு கூட அந்த கில்ட் இருந்தது. அது அவர் பொண்டாட்டி இருந்து கூட என்கிட்ட வராருன்றது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, கபில் மாதிரி ஒரு ஆளு எனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாரு. முடிஞ்சதா? நீ நிறைய கதை சொல்ற, இப்ப கிளியரா சொல்லு, கபில் எங்க? எனக்கு தெரியாது மேடம். ஆனா அசோக் மேல எனக்கு டவுட் இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்திருக்கிறத பார்த்து அவன் கோவப்பட்டான். அட தள்ளுடா. ஏய், என் போன் எடுக்க மாட்டேங்கிற, என் மெசேஜ பார்க்க மாட்டேங்கிற, இதான் பண்றியா? நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நீ என்ன மாதிரி சிங்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி நாயை தேடி போவியா? ஏய், யாரா நாயின்னு சொல்ற? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போறியா இல்ல உன்னை இங்கே கொன்னுடவா? ஏய், உன் பேச்ச நிறுத்துறா முதல்ல. உனக்கு டிக்கெட் மேல டிக்கெட் கொடுக்கறேன்டா நானே. உன்னை உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய், நீ இப்பவே இங்க இருந்து வெளியில போலனா உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நம்ம விஷயத்த சொல்லிடுவேன். புரியுதா? கிளம்பிடு. தெரியாதுடி, நான் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. பாரு. டேய், உன்னை டேய் போடா. போ. ஐ அம் டெல்லிங் யூ மேம், அசோக் ரொம்ப கோவமான ஆளு மேம். அவ என்ன வேணா பண்ணுவான். எங்க இருக்க? வேலை முடிஞ்சுதா? சொல்லுங்க. அசோக்கோட வீடு இதானே? ஆமா. நீங்க யாரு? என் பேரு புஷ்பா. அசோக் என்னோட ஹஸ்பண்ட். அசோக்க கூப்பிடுங்க. அவர் ஆபீஸ் போயிருக்காரு. நாங்க அங்க போயிட்டு தான் வரோம். அவர் 4 மணிக்கே கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க. ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. எங்க இருக்காரு? எனக்கு தெரியாது. அம்மா, என்ன நடந்துச்சு? அம்மா, இங்க என்ன நடக்குது? இங்க பாருமா, நீ உள்ள போ. இங்க பாருங்க, அசோக் ஃப்ரெண்ட் கபிலை காணோம். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அசோக், உங்களுக்கு கபில் தெரியுமா? ஆமா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அசோக் கபிலை எதுக்காக மறைச்சு வச்சிருக்காரு? நீங்க எதுக்காக என் ஹஸ்பண்ட சந்தேகப்படுறீங்க? அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸ்டெஃபியா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எந்த ஸ்டெஃபியும் தெரியாது. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அசோக் எங்க ஒளிஞ்சிருக்காரு? இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு நீங்க அம்மா. ப்ராப்ளம்ல மாட்டிக்காதீங்க. எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க இப்ப கிளம்புங்க. என்னது? கட் பண்ண காலா? டோலோ கோல்ல பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கிரைம்ஸை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ்காரங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க என் கூட. தள்ளி போங்க. கட்டான காலும் கையும் இருக்கு மேடம். எல்லா இடமும் தேடுங்க, வேற ஏதாவது கிடைக்கும். அதோ அந்த பக்கம் போய் பாருங்க. அங்க நல்லா சர்ச் பண்ணுங்க. அங்க பாருங்க, அது என்னன்னு பாருங்க. அத வெளியே எடுங்க. தலை இது அசோக் தானே?
சார் பேக் எடுக்கிறீங்களா? கொஞ்சம் உட்கார்றேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அப்படி என்ன சார் வச்சுருக்கீங்க உள்ள? பாம் இல்லை, போனோம் இருக்கு. நீங்க என் ஹஸ்பண்ட சந்தேகப்பட்டீங்க, இப்பவும் இததான் சொல்றீங்களா? உங்ககிட்ட பதில் இருக்கா? யார் இவர் இப்படி கொன்னதுன்னு? என் ஹஸ்பண்ட யாரு கொன்னா? ஆமா, என்ன நடந்துச்சு சாஸ்வத்? அப்ப அசோக் ஹலோ, எங்கே இருக்க நீ? கபிலையும் தேடணும், அசோக்கையும் தேடணும். ஆனால் இங்கே வேற ஒருத்தன் கிடச்சிருக்கான். கபிலை காணுமே, குழப்பமாக இருக்கு. ஒருவேளை கபில் தான் கொலை பண்ணியிருப்பானோ? மர்டர் பண்ணது இல்லாம பாடியை அத்தனை துண்டா கட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு முழு பாடி பார்ட்ஸ் கிடைக்கல. ஆனா இவ்வளவு வெறுப்பு பரம்பரை எதிரிக்கு தான் இருக்கும். மேடம், ம், கபில் கார் பத்தி தெரிஞ்சிருக்கு. எங்க இருக்கு? நான் அவனோட காரை ட்ரேஸ் பண்ணேன். அவனோட கார் ஒன்றும் திருடெல்லாம் போல மேடம். பேங்க்காரங்க எடுத்துட்டு போயிருக்கதா சொன்னாங்க. கபிலோட கார் லோன் கூட 8 மந்த்ஸா போனஸ் ஆயிட்டே இருக்கு. கபில் கோடிக்கணக்கா பணம் இருக்கிறதா எல்லாருக்கும் சொல்லியிருக்கான். கபிலுக்கு தெரிஞ்சவங்க கூட இததான் சொல்றாங்க. அவன் நிறைய பொய் சொல்றவனா. கபில் ஃபேமிலி அசோக் பத்தி என்ன சொல்றாங்க? கபில் ஃபேமிலியும் அசோக் ஃபேமிலியும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஸ்டெஃபி சொன்ன மாதிரி வேற யாருமே சொல்லல. அப்புறம் மேடம், கபிலோட பையன் என்ன சொன்னானா, அவங்க 2 பேரும் ஒரே சலூனுக்கு தான் போவாங்களாம். அங்கதான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. மெதுவா முன்னா அதிகமாக மசாஜ் பண்ணானா அவன் தலையில் முடியே இருக்காது பார்த்துக்க. அட ஆமா கபில் சார், நீ கிடைக்கிற ஆளை எல்லாரையும் சும்மா மாத்திருவிய. உன்னுடைய பாட்டெல்லாம் என்னால கேட்க முடியாதுப்பா. என்ன சொல்கிற? நீ எல்லாரையும் ஏமாற்றி இன்சூரன்ஸ்லாம் போடுறல்ல, முன்னாக்கும் இன்சூரன்ஸ் போட்டு அவனையும் மாட்டி விட்டுரு. அந்த பணத்தை மட்டும் அவன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தா டபுள் ஆயிருக்கும், தெரிஞ்சுக்கோ. அப்ப ஸ்டெஃபி விஷயம் இல்லாம இந்த கபில் அசோக் விஷயத்துல இன்னொரு காமன் லிங்க் இருக்கு. இந்த சலூன் ஓனர் எங்க இருக்கு? அந்த சலூன் மேடம், அந்த சலூன் க்ளோஸ் ஆகி 1 மாசம் ஆகிருச்சு. சலூன் ஓனர் முன்னா ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டானா. கபிலண்ணா, உங்க பேச்சை நம்பி தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபுல்லா பணத்தை போட்டேன். இப்போ என் பணம் மொத்தம் போயிடுச்சு. இப்போ நான் ஷாப் ரெண்ட் கூட கட்ட முடியல. அட பயப்படாதையா, பொறுமையாரு. ஷேரு மறுபடியும் உயரும். கபிலோட ப்ரொடெக்ஷன் இருக்கு. உங்க ப்ரொடெக்ஷனை மண்ணில் போடுங்க. எப்ப பார்த்தாலும் பெருசு பெருசா பேசுவீங்க. நான் இதை எப்பவுமே மறக்க மாட்டேன். ஒருவேளை இந்த முன்னா பீகார்ல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்றானா? அவன் எக்ஸாக்டா இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே மேடம். மேடம், ம், மணிப்பூர்ல இன்னும் கொஞ்சம் பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு மேடம். வாட்? டோலோ கோல்ல பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கிரைம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ்காரங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதில் நாங்கள் பாடியை எக்ஸாமைன் பண்ண ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தலை ஒன்று தான் இருக்கு. ஆனால் மற்ற பாடி பார்ட்ஸ்லாம் 2 பேரோட இதுங்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் டோலாகான்லேருந்து வந்துச்சு. அது ஒருத்தருடையது மட்டும்தான். அதுவும் ஃபுல் பாடி பார்ட்ஸ் கிடையாது. இன்னொன்று மஹிபாப்பூர்லேருந்து வந்துச்சு. அது வேற ஆளுடையது. டோலாக்ல இருந்து அசோக்கோட தலை கிடைச்சது. அப்ப மஹிபால்பூர்ல கிடைச்ச பாடி பார்ட்ஸ் யாரோடது? அப்புறம் அவங்க ஏஜ் என்னங்கிறத சொல்ல முடியுமா? அதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 2 பாடி பார்ட்ஸுமே ஃபுல்லாக இல்லை. மிச்ச பார்ட்ஸை வேற எங்கேயோ போட்டிருப்பாங்களோன்னு தோணுது. எங்க இருந்தும் எந்த நியூஸும் வரல. ஒருவேளை இப்படி இருக்கலாம். அந்த கிரிமினல் மிச்சம் பாடி பார்ட்ஸை டெல்லிக்கு வெளியே டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம்.
யாரு? சார் கேஸ் வந்திருக்கு சார். சார் சொசைட்டி ஆளுங்க கேஸ் பைப்பை எல்லா ஃப்ளோர்லேயும் போட சொன்னாங்க. உங்கள் ஃப்ளாட்டை ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் சார். நான் குளிச்சிட்டு இருக்கேன், அப்புறமா வாங்க. இல்லை சார், இன்றைக்கே எல்லா ஃப்ளோரும் முடிக்க சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா செக்ரட்டரிகிட்ட பேசி பாருங்க. வேணாம் இரு. ஓகே சார். வா. சார் கிச்சன் எங்கே இருக்கு? அங்க இருக்கு. சீக்கிரம் முடி. சரி சார், 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சார் பைப் லைனிங் வந்தால் உங்களுக்கு ஓகே தானே? ஆ அவ்வளோதான் சார். ம் சார் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டா? ம் நில்ல. என்னாச்சு சார்? இந்த வாஷ்ரூமில் தண்ணி வரல, அதில் போய் யூஸ் பண்ணிக்க போ. ஓகே சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ட்ரில்லரை மறந்துட்டேன், கொண்டு வந்து உடனே இங்கே ஹோல்ஸ் போட்டு அப்புறம் கிளம்பிடுறேன். வினோத், நான் சொல்றேன்ல, நான் பிள்ளைங்க கிட்ட பேசுறேன். இனிமே நான் அந்த ஸ்கூலுக்கு என் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன். அங்கே எவ்வளோ பெரிய கிரைம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அங்கே அனுப்புறது? வினோத், நான் சொல்றது கொஞ்சம். ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். இந்த லொகேஷன் பாருங்க. லாஸ்ட் லொகேஷன் துவாரகான்னு காட்டுது. 10th மார்ச் அவன் ஃபோன் லொகேஷன் துவாரகால நின்று இருக்கு. கபில் ஃபோன் கூட March 8 துவாரகால ஆஃப் ஆயிருக்கு. பாடி பார்ட்ஸ் டுவாலக் அப்புறம் பால்பூர்ல கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் துவாரகால என்ன வேலை இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. அந்த ஏரியால நல்ல என்கொயரி பண்ணு. இன்னைக்கு இன்னொரு காமன் கனெக்ஷன் நமக்கு கிடைச்சது மேடம். அசோக்கோட லாஸ்ட் கால் இன்னைக்கு ஒரு அன்னோன் நம்பருக்கு போயிருக்கு மேடம். கபிலோட நம்பரும் லாஸ்டா பண்டி அந்த நம்பருக்கு தான் போயிருக்கு. யார் அந்த பண்டி? கௌஷிக். பண்டி. சார் கொஞ்சம் வரீங்களா? மேடம், அன்னைக்கு எனக்கு அசோக் சார் கால் பண்ணாரு. எங்க இருக்க நீ? எதுக்காக பண்ணாரு? ரொட்டீன் ரிப்போர்ட்டிங் தான். என்ன அந்த ரிப்போர்ட்ஸ்? டெய்லி ப்ராக்ரஸிங் ரிப்போர்ட் கொடுப்பார் மேடம். கபிலும் கால் பண்ணாரா? அவருக்கும் ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கபில் கபில் யாருன்னு உனக்கு தெரியாதா? அப்பனா அது கபில் குவாலியா இல்லை கபில் சிங்கா? அதாவது அசோக் சாருக்கு கபில் 2 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கபில் கால் அசோக் கத்ரியோட ஃப்ரெண்டு. அசோக் இறந்து போறதுக்கு முன்னாடியே அவர் காணாம போயிட்டாரு. கபில் கால். ஆமாம் மேடம், நான் அசோக் சார் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் கபில் சாருக்கு பாஸ் பண்ணுவேன். என்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? மேம், அது அசோக் சார் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். ஆஃப்கோர்ஸ், சொல்லுங்க. அது வந்து அசோக் சாருக்கு வந்து இது அன்அஃபிஷியல். அதில் வந்து அவர் கபில் சாருடைய ட்ராவல் ஏஜென்சிக்கு 50% ஷேர் கொடுத்து பார்ட்னர் ஆகலான்னு பார்த்தாரு. ஆனால் ஃபண்டு கொடுத்த மறுநாளே கபில் சார் மிஸ் ஆகிட்டாரு. அசோக் சார் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தார். ஏன்னா கபில் சார் அவருடைய பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாருன்னு. 1 செகண்ட். அவங்க 2 பேருக்கும் இடையில ஸ்டெஃபியை பற்றி சண்டை நடந்துட்டு இருந்தது. ஆனால் நீ என்ன சொல்ற? அசோக் கபில் கம்பெனியில் ஃபண்ட்ஸ் போட்டாரா? ஒருவேளை ஃபண்டிங் பண்ணியிருந்தா அப்ப கபில் கம்பெனி அக்கௌண்ட்ல பணம் இருந்திருக்கணும் இல்லையா? அவர் அக்கௌண்ட்ல சுத்தமா பணம் இல்லை. அப்புறம் கார் லோனை கூட கட்ட முடியாம இருந்தாரு. மேடம், அக்கௌண்ட் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஏன் முன்னாடி தான் அசோக் சாருக்கு கபில் சார் நிறைய பணம் கொடுத்தாரு. அப்போது கபில் சாருடைய மேனேஜர் ஷெஃபி கூட அங்கே தான் இருந்தாங்க. உனக்கு என்ன தோணுது? யார் மர்டர் பண்ணியிருப்பாங்க? அண்ணி நில்லுங்க. நீங்க கபிலை விட ரொம்ப உஷாரா இருக்கீங்களே. அவரு காணன்னா என்ன வந்து பிடிப்பீங்களா? சத்சேனா, இப்பவே உன்னோட பேச்ச நிறுத்துறியா இல்லையா? இனிமே எப்போதுமே இந்த மாதிரி என்கிட்ட வந்து வாய் பேசிட்டு இருக்க கூடாது.
இங்கே பாருங்களேன், ஃபிங்கர்ஸை கட் பண்ணி போட்டுருக்காங்க. என்ன ஆச்சு? பில்டிங் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபிங்கர்ஸ்லாம் கிடச்சிருக்கு பாருங்களேன். 9th March அசோக்கோட லாஸ்ட் லொகேஷனும் இதே இடத்த தான் காட்டியிருக்கு. இந்த பில்டிங்கோட செக்ரட்டரி யாரு? நான் தான் மேடம், நான் தான். இங்க வாங்க. மேடம், என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? மேடம், பில்டிங்கில் இருக்கிறவங்க ட்ரைனேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சிது. சரி, இத பாருங்க. இவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல இவரை பார்த்திருக்கீங்களா? இல்லை மேடம். இங்க பாருங்க, பாடி பார்ட்ஸை யாரும் சும்மா போட மாட்டாங்க. யாரோ அவங்க ஃபிளாட்ல இருந்து தான் இதை ஃப்ளஷ் பண்ணிருக்காங்க. யாதவ், சோலங்கி, எஸ் மேடம். இந்த பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டையும் செக் பண்ணுங்க. இங்கே பாருங்க. எங்கே போனோம்? இங்க பாரு, அவன் கூட நம்ம ஜோதி கண்டிப்பா அபார்ட்மெண்ட் பேசணும். எங்க? ஓகே போய் லெஃப்ட் திரும்புங்க. யார் அவரு? அவர் பிளம்பர் மேடம். அட்ரஸ் தெரியலன்னு கேட்டாரு. விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர் கார்டு. ஓகே மேடம். மார்ச் எஸ்கேங்கிற பேர்ல என்ட்ரி ஆயிருக்கு. ஃபுல் நேம் எழுதல. சாரி மேடம், அதை பார்க்கல. நைட்டு 1 மணிக்கு என்ட்ரி ஆயிருக்காரு. இவன் 304 ஃபிளாட்டுக்கு போயிருக்கான். அந்த ஃப்ளாட்டில் யாருமே இல்லையே. 1 இயரா அது பூட்டி தான் கிடக்கு. ஆனா எஸ்கே என்ட்ரி 304 தான் எழுதியிருக்கு. இது யாரோட ஃபிளாட்? மிஸ்டர் ஜேபே உடையது மேடம். அவர் ஷிஃப்ட் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ பாலம் பீகாரில் இருக்காரு. அந்த டைம்ல என் ஃபிளாட்டுக்கு யார் வந்தது? யாரோ ராங் என்ட்ரி பண்ணிருக்காங்க மேடம். ஃபிளாட்டை ஓபன் பண்ணுங்க. வாங்க. சொல்லுங்க, என்ன நடக்குது உங்க ஃபிளாட்ல? யாரை மர்டர் பண்ணீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். நான் இந்த ஃபிளாட்டுக்கு வந்து 1 இயர் மேல ஆயிடுச்சு மேடம். அப்பனா இந்த பிளட் யாரோடது சார்? நான் இந்த ஃபிளாட் கீஸை ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். அது ரெண்டுக்கு கொடுக்கலான்னு. யார் அந்த ஏஜென்ட்? சஞ்சீவ் குமார். அவருக்கு ஒரு ஷாப் இருக்கு. அது பேர் எஸ்கே அசோசியேட்ஸ். எஸ்கே. மேடம், ஆமா மேடம், அந்த கீஸ் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? 15th நைட் நீ அங்க போயிருக்கல. எஸ்கேங்கிற பேர்ல என்ட்ரி ஆயிருக்கு. எஸ்கே அசோசியேட்ஸ்ங்கிற பேர்ல உனக்கு பிசினஸ் இருக்குல்ல? ஆமா மேடம். ஒருவேளை நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா எஸ்கேன்ற பேர்ல எதுக்கு என்டர் பண்ணுவேன்? மலிக், இங்க வா. இவன் கிட்ட இருந்து உண்மையை வரவே. மேடம், அந்த ஃப்ளாட்ல கிடைச்ச பிளட் அசோக்கோட பிளட்டுக்கு மேட்ச் ஆகுது மேடம். அப்ப அசோக்க மர்டர் பண்ணது இந்த ஃபிளாட்ல தானா? அசோக்கும் திலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கபிலுக்கும் பில்லுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு தோணுது. ஃபாரின்ஸுக்காரங்க 2 பாடியை பற்றி நம்மக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமாவே எனக்கு என்ன தோணுதுன்னா கபிலும் கூட மர்டர் செய்யப்பட்டிருப்பானோன்னு தோணுது. யூ ஆர் ரைட். இந்த மிஸ்டர் திலு தப்பே பண்ணலன்னு நாம சொல்ல முடியாது. அவரை கண்காணிங்க. மேடம், கபிலோட பையன் பேரு சாஸ்வத் கான் தானே? இந்த எஸ்கே அவனாதான் இருப்பானோ? போலீஸில் மாட்டிப்போன்னு சொல்ல வரல. மாட்டிக்காமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது. அவர் ஸ்டெஃபிக்காக உங்களையே ஏமாத்திருக்காருமா. எப்படியோ சாகட்டும். உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு வயசானதுக்கு அப்புறம் நல்லா இருப்பான்னு எனக்கு தோணலை. நாங்க இதுலயே சிக்கி தவிக்கிறோம். உனக்கு என்ன வேணும்? தண்ணியா? இரு, இந்தா குடி. ஒரு நிமிஷம், இந்தா வாங்கிக்கோ.
அங்கிள் நீங்களா? உள்ள வாங்க. பண்டி, 10th மார்ச் அன்னைக்கு நீ என்னுடைய துவாரகா ஃப்ளாட்டுக்கு போனியா? ஆமாம் அங்கிள், நான் போனேன். அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். அப்புறம் நான் அங்கே ஒரு மர்டர் பண்ணிட்டேன். மர்டர் நீ பண்ணியா? தெரியாமல் நடந்துருச்சு அங்கிள். 304ல் இருக்கிற ஆளுக்கு கால் பண்ணேன் மேடம். ஆனால் அது அந்த ஃப்ளாட் சீல் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வா, அவன் வீட்டுக்கு போகலாம். பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ மேம். நீங்கள் விதவை ஆயிட்டீங்க. அங்கிளை நான் கொன்னுட்டேன். ஆனால் நீங்கள் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதுல்ல ஆண்டி? இந்த கில்லர் இருக்கானே, நம்மளோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான். இவன் மர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இங்கே டில்லும் காண போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை கபிலும் அசோக்கும் காணாமல் போனதுக்கும் இவருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் அவங்க மனைவி கூட தெரிஞ்சிருக்கலாம் மேடம். அதனால தான் ஒய்ஃபையை மர்டர் பண்ணியிருக்காரு. யாதவ், இந்த கில்லர் யாரா இருந்தாலும் சரி, அவன் தான் இந்த எல்லாத்துக்கும் காமன் லிங்க். கபில், அசோக், அப்புறம் டிலோ. யாதவ், பாரு, இங்க பாருங்க. உடனே இந்த இடத்துக்கு போகணும். போங்க. போகலாம் மேடம். சொல்லுங்க. எனக்கு இங்கே ஒரு ஆள் கிடச்சிருக்கான். அவன் மார்ச் 12ஆம் தேதி ஃப்ளாட் நம்பர் 304க்கு போயிட்டு அங்கே கேஸ் கனெக்ஷன் செக் பண்ணானா. ஃப்ளாட்டில் ஓனர் இருந்தாங்கன்னு தான் அவன் சொல்கிறான். இவன் தான் 304க்கு ஓனர். இவன் தான் அங்க இருந்தானா? இல்லை மேடம், நான் இவரை பார்க்கல, வேற ஆள் தான் இருந்தார். அந்த ஃப்ளாட் லாக்ல இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது மேடம். அப்ப அங்க யாரு இருந்தா? எப்படி இருந்தா? ஸ்கெட்ச் பண்ணி காட்டுவியா? சரியா ஞாபகம் இல்லை, ஆனா கலரா ஹைட்டா நல்லா எங்க இருந்தா மேடம்? இங்க பாரு, நீ அங்க 12th மார்ச் போனேன்னு சொல்ற. 10th மார்ச் மர்டர் நடந்திருக்கு. நீ போன அன்னைக்கு கண்டிப்பா பாத்ரூம்ல ரத்தம் இருந்திருக்கும். அப்படியா? அதனாலதான் என்ன பாத்ரூம்க்கு போக விடல போல இருக்கு. நில்லு. என்னாச்சு சார்? இந்த வாஷ்ரூமில் தண்ணி வரல, நீ அந்த வாஷ்ரூமில் போய் யூஸ் பண்ணிக்க. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ அங்க போனப்ப உனக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரியலையா? பாத்ரூமுக்கு வெளியே பிளம்பர் ட்ரெஸ் இருக்கிறத கூட பார்த்தேன் மேடம். பிளம்பர்? அது யாரு? பிளம்பர் மேடம், வேற பில்டிங்க்கு வேலைக்கு வந்தாரு. உனக்கு அந்த ஆள் ஞாபகம் இருக்காரா? அன்னைக்கு பிளம்பர் ட்ரெஸ் போட்டிருந்தவர நான் அன்னைக்கு உன்னை கேட்டேன். ஆனா நீ என்னமோ ராங்க ட்ரெஸ்ல வந்திருக்கான்னு சொன்ன. ஆமா மேடம். அவரை முன்னாடி எங்கேயாவது பாத்தியா? மேடம் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை, ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கு மேடம். அவன் ரெஜிஸ்டர்ல லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் பண்ணான் மேடம். அவன் லெஃப்ட் ஹேண்டட் மேடம். நீங்க 2 பேரும் போலாம். சோலங்கி, பாரு, கண்டுபிடிங்க. கபில், அசோக், திலோ கான்டாக்ட்ல யாராவது லெஃப்ட் ஹேண்டட் இருக்காங்களா? அவன் தான் இந்த பில்டிங்க்கு வந்து போயிட்டு இருந்திருக்கான். இந்த பில்டிங்ல சிசிடிவியும் இல்ல. இந்த பில்டிங்க்கு கனெக்ட்ல இருக்கிற எல்லா ரோட்லயும் எத்தனை சிசிடிவி இருக்கோ செக் பண்ணுங்க. யாராவது பிளம்பர் ட்ரெஸ்ல கேப்சர் ஆயிருக்காங்களான்னு பாருங்க. இந்த கபில், அசோக், திலோ கான்டாக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் வாங்குங்க. ரெஜிஸ்டர்ல இருக்கிற எஸ்கே என்ட்ரி ஹேண்ட் ரைட்டிங்கோட மேட்ச் பண்ணி பாருங்க.
உங்கள் கஸ்டமரை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணுமே. யார் சார்? மிஸ்டர் டீலன். ஒரு நிமிஷம் சார். கபிலோட ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணணும். நீ தான் அவரோட நாமினி. அக்கௌண்ட் ஆக்சஸ்க்காக உன்னோட சிக்னேச்சர் வேணும் ரிட்டனில். சோலங்கி சார், ஒரு பேப்பர் கொடுங்க. ரைட்டில் தான் எழுதுவியா? நான் ரைட் ஹேண்டட் தான் மேடம். சரி, எழுது. இங்கே பாருங்கள் சார், அவரோட டீட்டெயில்ஸ் இதில் கிளியராக இருக்கு. அவரோட செக் புக்கில் கம்பெனி டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? ஆமாம் சார், 10 இயர்ஸ்லேருந்தே அவர் எங்களோட ரெகுலர் கஸ்டமர். ப்ரீமியம் கூட க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ப்ரீமியம் டியூ மட்டும் இருந்தது. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சார் ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இது வரைக்கும் எந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆளும் கிடைக்கவே இல்லை. இந்த ஹேண்ட் ரைட்டிங்கோட மேட்சும் ஆகலை. சார், இவனே தான் சார். மேடம், கொலைகாரன் மாட்டிக்கிட்டான். மிஸ்டர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நீங்க ரொம்ப ஸ்மார்ட் போல. ஆனா எங்களை ஏமாத்துற அளவுக்கு நீ ஸ்மார்ட் இல்ல. எனக்கு புரியல மேடம். நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கல்ல. மிஸ்டர் திலு உன்னோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செக் எழுதியிருக்காரு. நீ அதை டெஸ்ட்ராய் பண்ணிருக்க. ஆனா செக்கோட இண்டெக்ஸ்ல அந்த செக் என்ட்ரி இருந்தது. மிஸ்டர் திலு இன்சூரன்ஸ் பாலிசி ஏஜென்ட். அசோக்கும் கபிலுக்கும் இடையில இருக்கிற லிங்க் நீதான். மர்டர் பண்ணது நான் தானே உங்களால் நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா நிரூபிப்போம். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த வாட்ச்மேன் உன்னை கண்டுபிடிச்சிட்டான். அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணான். நீ நிறைய தடவை 304 ஃப்ளாட்டுக்கு போயிருக்க. இப்ப சொல்லு, ஏன் அவங்க எல்லாரையும் கொன்ன? திரௌபதி சுயம்வரத்தில் அவர் கண்ணை பார்த்துருக்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெரிய பெரிய வீரர்களெல்லாம் அந்த எந்திரத்தில் இருக்கிற மீனோட கண் அடிக்கிறதுல தோற்று போனாலும் அர்ஜுனனுடைய பார்வை மட்டும் தெளிவாக இருந்தது. அவர் மீனை பார்க்கல, அதோட கண்ணை மட்டும்தான் பார்த்தாரு. குறி வச்சு அடித்தார். லைஃப்பில் நானும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக தான் இருக்கேன். உயிரே போனாலும் சரி, என்னுடைய டார்கெட் மிஸ் ஆகாது. இந்த விக்டிம்ஸ் உன்னோட டார்கெட்டா? அட பண்டி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல என்னோட பிளானை நான் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு. நான் உனக்கு கொடுத்த செக்கை வாபஸ் வாங்கிட்டு, சரியா? சார், நீங்கள் திரும்ப ஒரு தடவை யோசிங்க. இது ஒரு நல்ல ஃபேமிலி பிளான். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் உங்களை பார்க்கறதுக்கு வரேன். நான் டெல்லி கேட்டு கிளம்பிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் பார்க்க முடியாது இப்போ. சார், டெல்லி கேட்டுக்கு பக்கத்தில் தான் என்னுடைய வீடு இருக்குது, ஹரிநகர். நீங்கள் ஒரு தடவை இங்கே வாங்க சார். சரி சார், வாங்க சார். பண்டி, நீ சொன்னதான் வந்திருக்கேன். சரி, அந்த பாலிசியோட ப்ரீமியம் செக் எடுத்துட்டு வா பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி கூட, ரொம்ப தாகமாக இருக்க. சார், இந்த மாதம் எனக்கு 12 பாலிசி டார்கெட் சார். நீங்கள் பாலிசி எடுக்கலன்னா என்னுடைய டார்கெட் முடியாது சார். அட பண்டி, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு பாலிசியே வேண்டாம்ப்பா. நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு செக் எடுத்துட்டு வாப்போ. உங்களுக்கு பாலிசி தேவையில்லைன்னா எதுக்காக ஏன் டைமை வேஸ்ட் பண்ணீங்க? பண்டி, சவுண்டை குறை. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? எனக்கு பாலிசி வேண்டாம். நீ யாரா இருந்தாலும் சரி, நான் இப்படி தான் பேசுவேன். என் டார்கெட்டை முடிச்சு வைப்பீங்களா இல்லையா? இந்த சின்ன விஷயத்துக்காக நீ அவரை மர்டர் பண்ணியா? மர்டர் மட்டும் இல்லை, ஆனால் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. அது அசோக் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க இருக்க? அது சார், நான் ஒரு பர்சனல் வேலைக்காக வந்திருக்கேன். உன் டார்கெட்டை நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. ஆனால் 9th ஃபார்மில் கபில் கையெழுத்தில் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அவன் 8ஆம் தேதியே மிஸ் ஆகியிருக்கான். அது நான் முன்னாடியே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன்ல, ஸோ அது டேட்டு மாறி போயிருக்கும் சார். அப்போ அசோக்குக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சோன்னு தோணுச்சு. அதனால் அவனுக்கு நான் சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதனால தான் அவன் எனக்கு தடையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பிளேஸை செட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னொரு மர்டரை நான் என்னுடைய வீட்டில் பண்ண முடியாது. அதனால தான் நான் மிஸ்டர் திலோக்கிட்ட கீ வாங்கிட்டு அதுக்கு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணேன். அசோக் கேர்ள்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக். அதனால தான் அவனை எஸ்கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஆசையை காட்டி மிஸ்டர் வினோ ஃப்ளாட்டுக்கு வரவழைச்சேன். என்னையா, என்ன பண்ணுற? எங்கே இருக்கான்? பெட்ரூமில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறா. அப்படியா? திரும்ப பில்டிங்க்கு நீ எதுக்காக வந்த? அசோக்கை துண்டு துண்டாக்கி போட்டுட்டேன். ஆனால் யாரும் பார்த்துடாம அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ண நான் மறந்துட்டேன். ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் அப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்க. நீங்கள் மிஸ்டர் திலன் கிட்ட அப்போ தான் பேசுனீங்க.
அதனால தான் அவனை கூட கொல்ல வேண்டியதாயிடுச்சு. அன்பிலீவபிள். உன்னுடைய டார்கெட்டை முடிக்கிறதுக்காக நீ இத்தனை பேரை கொன்னிருக்கியா?